நான் பாறை மீன் குழம்பு வைக்க போகிறேன். பாறை மீன் இதுதான் பாறை மீனா? நான் இதை தான் ஃபஸ்ட் டைமாக வாங்கியிருக்கிறேன். இதுக்கு முன்னாடி பாறை மீன் யாராவது சமைச்சிருந்தாங்கன்னா இது பாறை மீன் தானான்னு எனக்கு கன்ஃபார்மாக கொஞ்சம் கமெண்ட்டில் சொல்லுங்கள். நான் இது வரைக்கும் இந்த மீன் வாங்கி சமைச்சதில்லை, தான் ஃபஸ்ட் டைம் சமைச்சிருக்கேன். தக்காளி பழத்தை நல்லா பிழிஞ்சி எடுத்துக்கிட்டேன். கார மிளகாத்தூள் அதில் ஆட் பண்ணிக்கலாம் நம்ம. ஏன்னா மீன் குழம்பு எப்பவுமே காரம் இருந்தால் கொஞ்சம் நல்லாயிருக்கும். அதனால் ஒரு சின்ன ஸ்பூனு கார மிளகாத்தூள் போட்டுக்கோங்க. குழம்புத்தூள் வந்து ஒரு 5 ஸ்பூன் குழம்புத்தூள். இப்போ நம்ம புளியை கரைச்சி விட்டுக்கலாம். ஊட்டிட்டேன் நான். அதில் பச்சை மிளகா 2 கிள்ளி போட்டிருக்கேன். தேவையான அளவு உப்பு போட்டுட்டு குழம்ப கொதிக்க வைக்கிறதுக்கு ஆன் பண்ணி விட்டுடலாம். நம்ம இது கொதிச்சுட்டு இருக்கிறதுக்குள்ளாரவே மீன் ஆஞ்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். குழம்பு நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இப்போ ஆஞ்சி எடுத்துகிட்டு வந்திருக்கேன். மீன் தோலெல்லாம் உரிச்சிட்டு ஆஞ்சி எடுத்துகிட்டு வந்திருக்கிறேன். இந்த மீன் இப்படி தான் தோல் உரிச்சிட்டு தான் சமைப்பாங்களாம். நான் ஃபஸ்ட் டைமாக சமைக்கிறேன். நீங்கள் யாராவது சமைச்சிருந்தீங்கன்னா இப்படி தான் சமைப்பீங்களான்னு சொல்லுங்கள். இப்போ மீன் மீன் குழம்பு தாளிக்கிறதுக்கு எண்ணெய் கருவேப்பிலை போட்டு வெங்காயத்தை வதக்கிறேன். இப்போ வெங்காயம் நல்லா வதங்கி போச்சு, பொன்னிறமாக வதங்கி போச்சு. எப்படி இருக்கு பாருங்கள். நம்ம இந்த ஸ்டேஜில் வந்து குழம்புல வந்து வெங்காயத்தை ஆட் பண்ணிடலாம். குழம்பு நல்லா கொதிச்சிட்ருக்கு. மீன் குழம்பு மட்டும் சிம்மில் வச்சு கொதிக்க வைக்கும்போது மீன் குழம்புடைய டேஸ்ட்டே ரொம்ப நல்லாயிருக்கும். நீங்கள் இதே மாதிரி சிம் பண்ணி கொதிக்க வச்சு குழம்பு பரிமாறி பாருங்கள், சூப்பராக இருக்கும். 15 மினிட்ஸ் டைம் வைக்கும் பொழுது தேங்காய் அரைச்சி வச்சுருக்கிற தேங்காயையும் அதிலே போட்டுட்டு டைம் வச்சு விட்டுடலாம். 1/4 மணி நேரம் ஃபுல்லாக சிம்மிலே இருக்கட்டும். அது மீன் குழம்பு இப்போது ரெடி ஆகிடுது பாருங்கள். மீன் குழம்பு ஃபைனலாக இப்படி தான் இருக்குது பார்க்குறதுக்கு. ஒரு மீன் கூட உடையவே இல்லைண்ணா, அப்படியே முழுசாகவே இருக்குது பாருங்கள். சாதம் ரெடி ஆயிடுச்சு. சாதம் போட்டு